ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் பற்றி பார்க்க போகிறோம். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து தீஸ் ஆர் த காலனைஸ்டு ஃப்ரீக்வன்ஸ் வந்து வைரல் ஜீனோம் வந்து ஒரு லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து சர்ஃபேஸில் உள்ள ஆன்டிஜன் இருக்குல்ல, அதில் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் டிஎன்ஏ வந்து சிந்தசைஸை வந்து கம்மி பண்ணக்கூடியதான் சொல்கிறாங்க. இதில் வந்து ஈகோலை இருக்கும். ஈகோலைக்கு அப்புறம் வந்து மெமலியன் செல்ஸ்ன்னு இருக்குது. சிந்தசைஸ் இன் ஹெப்பாட்டிட்டிஸ் பி எஸ் ஆன்டிஜன், ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு அப்புறம் வந்து பிசி ஆன்டிஜன், அதெல்லாம் வந்து சிந்தசைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்குள்ளே தான் வந்து இதோட பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் 1981 வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து பிபிஆர் அதுக்கப்புறம் 320 பீட்டா அதுக்கப்புறம் வந்து க்ளூட்டா தென்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீட்டா க்ளூட்டாத்தின் இருக்குதா, அது வந்து அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷனல் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து பிசிஜி வேக்சினா. பிசிஜி வேக்சினாக இருக்குது. இந்த வேக்சின் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இதோட பெனிஃபிட் ஆஃப் வேக்சின் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் வேக்சின் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா பெனிஃபிட் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து பிபிஆர் அதுக்கப்புறம் நியரா பீட்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் க்ளூட்டோசைடு அதுக்கப்புறம் சிடேஸ் ஜீனுன்னு சொல்கிறாங்க. இது இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இட் கில் த வைரஸ், அதுக்கான டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆன்டிபாடி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆன்டிபாடியில் வந்து இது பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனில் போட்டுட்டு இந்த வைரஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. சர்ஃபேஸ் ஆன்டிஜனில் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வைரஸ் வந்து ஸ்டிமுலேஷன் ஆகி ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டெப் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி இருக்கா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி இஸ் ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் இந்த ஜீனம் அண்ட் ஐசோலேட்டட் ஆஃப் த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஐசோலேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நேச்சுரலாக வந்து ஒரு ஐசோலேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா. இந்த நேச்சுரல் செல் வந்து லைசஸ் ஆகி அந்த ப்ரோட்டீன் வந்து டீநேச்சுரேஷன் ஆகுது. செல் இருக்குது, அந்த செல் வந்து லைசஸ் ஆகி ப்ரோட்டீன் வந்து டீநேச்சுரேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மேட்டுக்குள்ளே போய் டிஎன்ஏ வந்து இதுக்குள்ளே வந்து பிளாஸ்மேட் இருக்குது. அந்த டிஎன்ஏ பிளாஸ்மேட்டோட போட தான் வந்து சொல்கிறாங்க ட்ரைங் டீநேச்சுரேஷன் சொல்கிறாங்க. ஸ்டெப் 3ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஐசோலேஷன் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பி இஸ் ஆன்டிஜன் போட்டுட்டு ஆஃப் த ஜீனம் எடுத்து பாக்டீரியல் பிளாஸ்மேட்டோட உள்ளே போய் அதோட வெக்டார்ஸ் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏல போய் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து வெக்டார்ஸ் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏல போய் உட்காந்து அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ மேலே போய் டார்கெட் ஜீனில் போய் அந்த ஈஸ்ட் செல்ஸ் இருக்கா, ஈஸ்ட் செல் வந்து ஃபார்மிங் டு த ரீகாம்பினன்ட் டு த அதுக்கப்புறம் வந்து ரீகாம்பினன்ட் டு தி செல்ஸாக வந்து இருக்குது. இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஈஸ்ட் செல் மல்டிப்ளை இன் தி அதுக்கப்புறம் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் த டேங்க் அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி இஸ் ஆன்டிஜனில் வந்து போடுறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 48 ஹவரில் வந்து இந்த ஈஸ்ட் வந்து இஸ் ரப்சர் இந்த ஈஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் வந்து ரப்சர் இன்டு ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் சர்ஃபேஸ் ஆன்டிஜனில் வந்து சர்ஃபேஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மிக்சர் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மிடோட மிக்சர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தான் ஹெப்பாட்டிட்டிஸ் பி எஸ் ஆன்டிஜன் வந்து ஒரு பியூரிஃபைட் வந்து நடக்குன்னு சொல்கிறாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி எஸ் ஆன்டிஜன் வந்து இஸ் கண்டெயின் டு த ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஆன்டிஜன் ப்ரிவென்டிங் தி ஆன்டிஜன் அதர் இன்க்ரீடியன்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து பாட்டில் ஆஃப் த வேக்சின் ஆஃப் த ஹியூமனில் வந்து கொடுப்பாங்க.